இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஷைத்தானோட சூழ்ச்சின்னா அவன் எப்படி எல்லாம் வழி கெடுப்பான் அப்படின்றது ஷைத்தானை பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஷைத்தான் வந்து பல ரூபத்துல வந்து வழி கெடுப்பான். நம்ம கரெக்டா தான் தொழுகிறோம்னு வழி கெடுத்துன்னு இருப்பான், நம்ம கரெக்டா தான் இருக்கிறோம்னு வழி கெடுத்துன்னு இருப்பான். இதுல எல்லாம் நம்ம ஜெயிச்சாதான் கபர்ல போய் அந்த கொஸ்டின் பதில் சொல்ல முடியுங்க. என்ன கொஸ்டின்? உன்னுடைய ரப்பு யாரு, உன்னுடைய தூதர் யாரு அப்படின்னு கேட்டா இவ்வளவும் தெரிஞ்சிருக்கணும். அப்படிப்பட்ட ஜீனியஸ்க்கு தான் நான் சொர்க்கம் தருவேன். இப்போ இந்த உலகத்துல ஒரு கட்சி தலைவர் ஸ்டாலினா இருக்கட்டும், ஒரு பரிசு கொடுக்கணும்னா அவன் எந்த மாதிரி டேலண்டா இருக்கணும், அப்படிப்பட்டவங்களுக்கு தானே பரிசு கொடுப்பாங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், அவனோட சொர்க்கம் எப்படிப்பட்ட சொர்க்கம், பிரம்மாண்டமா. அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் தரான்னா நம்ம எப்படிப்பட்ட ஜீனியஸா இருக்கணும். நம்ம இன்னும் கல்வியை தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம ஏதோ மிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், இன்னும் மெசேஜ் இருக்கு, நம்ம இது மட்டும் போதுமாக்கிக்கிட்டோம், இதோட நம்ம போதுமாக்காம நம்மளுக்கு இன்னும் மெசேஜ் இருக்கு. அது என்னன்னு பார்க்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பத்தி தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாள்ல 72 கூட்டமா பிரியும். தீர்ப்பு நாள்ல 72 கூட்டத்துமா பிரியும். அதுல ஒரு கூட்டம் தான் சொர்க்கம் போவோம். அந்த கூட்டம் யாரு? அந்த சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிறாங்க, யார சொல்லா நாங்களா அந்த கூட்டம், நாங்க போவோம் அப்படின்னு கேட்கும்போது இது எல்லா ஜமாத்திலும் பயான் பண்ணுவாங்க. 73 கூட்டம் போவாங்க, அந்த ஒரு கூட்டம் தாங்க சொல்லுவோம், அந்த கூட்டம் நாங்க தாங்க எப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க, அந்த கூட்டம் நாங்க தாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க 72 கூட்டமா பிரியும், அதுல ஒரு கூட்டம் தான் போவோம், அது என்னுடைய கூட்டம். அது யார் தெரியுமா? நான் இப்போ உயிரோட வாழும்போது என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், என் கூட சஹாபாக்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, இப்படி யார் வாழறாங்களோ அவங்களுக்கு தான் சொல்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, நீங்க ரொம்ப கஷ்டப்பட்ட நாள் எது ரசூலுல்லாஹ்னு கேட்கும்போது, நான் தாயிஃப்ல போய் தாவா பண்ணேன், அந்த மக்கள் என்ன அடிச்சு தோர்த்துனாங்க. எதற்கு அடிச்சு தோர்த்துனாங்கன்னா, நான் வந்து கூப்பிட்டேன் இஸ்லாத்துல வாங்க, ரோமாபுரி கிஸ்ராலாம் நான் வந்து ஜெயிச்சு கொடுப்பேன். ஏன்? ரோமாபுரி கிஸ்ரா வந்து அமெரிக்கா லண்டன் மாதிரி பெரிய பெரிய நாடு, அதெல்லாம் ஜெயிக்க போறியா, அவங்க எல்லாம் அடிச்சு இவங்க சாதிச்சிருப்பாங்கப்பா. அப்போ அல்லாஹ் வந்து இந்த குர்ஆன் இந்த உலகத்துல நம்ம அனுப்பிச்சது ஒரு தீனை முழுமைப்படுத்துங்க அப்படின்னு தான் அனுப்பிச்சாங்க. அப்படி அனுப்பும் போதுதான் தாய்க்கு போய் சொன்னாரு, அது யாருமே கேட்கல. அதுக்கப்புறம் தான் மதீனால போறாங்க, அந்த மக்கள் எல்லாம் கூட சேர்ந்து அதுல வெற்றி காட்டுறாங்க. அப்போ நம்ம இந்த இஸ்லாத்துல முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா எல்லாம் முழுமையா கவனிக்கணும், அப்பதான் நம்ம வெற்றி பெறணும். அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன பண்ணணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி அந்த ரீதியா எல்லாம் ஹதீஸ் தெரிஞ்சிருந்தா, ஏன்னா அவங்க எல்லாரும் பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்க, நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்திருந்தாரு, அதுக்கப்புறம் உமர், அபூபக்கர் இவங்க எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க,